I see her rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. வணக்கம் மகளே, கேரளாவில் இருக்கிற திருச்சூரில் தான் இருக்கும். திருச்சூர் பூரம் நடந்துகிட்ருக்கு. வேர்ல்டு லெவலில் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு புகழ்பெற்ற ஒரு திருவிழா இது. செம்மையாக போய்ட்டுருக்கு. அதுதான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். செம்ம க்ரௌடு, தரமாக பண்ணுறாங்கப்பா. கேஸ் என்ன குழி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நைட்டுக்கான மெயின் சம்பவங்கள். நைட்டு ஃபுல்லாக வந்து பட்டாசு விட்றது, ஃபுல்லாக வெடி போடுறது அப்படின்னாங்க. நைட்டு 3 மணிக்கு தான் அதெல்லாம் வெடிப்பாங்களாம். யானையை பொறுத்த வரைக்கும் 2 வரிசை விட்ருக்காங்க. ஒன்று பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியும் இருக்குது போல். இங்கேருந்து பார்த்த யானை தெரிஞ்சுது. தெரியுது பாருங்கள், அதான் வடக்குநாதன் கோயில். யானையெல்லாம் உள்ளே போகுது. ஆக்சுவலி ஒவ்வொரு யானையை உள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. உலக புகழ்பெற்ற அந்த பூரம் ஃபெஸ்டிவல் எக்ஸாக்ட் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் கேரளான்னு சொல்லப்படக்கூடிய திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதன் அப்படிங்கிற இந்த கோயிலில் தான் நடக்கும். இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கும். ஸோ வருஷம் கரெக்டாக ஏப்ரல் மே அந்த மாதத்தில் வந்து இந்த பூர நட்சத்திரம் இருக்குல்ல, ஸோ அது பேஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வருவாங்க. இங்கே பார்த்தீங்களா இப்போவே எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ரெண்டு ரோல் அந்த யானையெல்லாம் உள்ளே போயிட்டு இனிமேல் பின்னாடி இருக்க யானை எல்லாமே மேபி உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி ஃபுல்லாக சண்டையெல்லாம் அடித்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் வெயில் தாங்க பொலன்னு பொழக்குது. தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும்ல. இப்போ அங்கேருந்து செம்ம வியூ. இந்த 13 யானை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி கொண்டு வந்துருக்காங்கப்பா. அந்த சென்டர் மேலே அடிக்க அதுக்கேற்ற மாதிரி அந்த பலூன்லாம் வச்சுட்டு பசங்க செமையாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க. வெயில் பொலன்னு பொழக்குது. டுவெண்ட்டி 24/7 தண்ணி கேஸ். ஆனால் வேற லெவலில் பொழிச்சுக்கணும். முன்னாடி என்னன்னா 13 யானையில் அந்த சாமி ஃபோட்டோ இருக்குது. அதில் வச்சிருக்க இந்த யானை மட்டும்தான் உள்ளே போகுது கோயிலுக்குள்ளே. மிச்சம் எல்லா யானையுமே வந்து அந்த சைடோட உள்ளே போயிடுச்சு. அப்படி பேருமா கோயிலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் திருச்சூர் வந்திருக்கேன், அதுவும் இந்த கோயிலுக்காக. இவ்வளோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அலங்காரம்லாம் தாறுமாறு. அந்த யானை எல்லாமே உள்ளதான் போச்சு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சும்மா எப்படி வச்சுக்கலாமா, ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்னு வச்சுக்கலாமா. ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ள எல்லா யானையுமே உள்ளே போச்சு. செகண்ட் பேட்சில் வந்து சாமி ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, அது வச்சுருந்த மட்டும் தான் உள்ளே போச்சு. ஸோ தேர்ட் ரோ வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. கூட்டமாக சொல்ல வந்த யானை அழகாக ஆடி அசைஞ்சு போயிட்டு பாருங்களேன். அந்த அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ இதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க போல. அப்போ இதுக்கு முன்னாடி போன யானை எல்லாமே உள்ளே தான் இருக்கணும். யானை உள்ளே போகுது பாருங்க. யானை உள்ள போயிடுச்சு கேஸ். ஸோ உள்ளே யாரையும் அலோவ் பண்ணல.
பயங்கர செக்யூரிட்டியாக இருக்குது போலீஸு. ஸோ உள்ளே யாரும் போக முடியாது. சவுண்டு காதை கிழிக்குது. கைஸ், 3வது பேட்சில் உள்ள மெயின் யானை, அதாவது சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம்ல, அந்த யானை உள்ளே வருது. யானை வரவே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. கூட்டத்தை பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, பிரம்மாண்டமாய். போயிடுச்சு. கேட்குற சவுண்ட் எல்லாமே அங்கேருந்து தான் வருது. செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. காய்ஸ், இவ்வளோ நேரம் ஒவ்வொரு யானையாக வந்துட்டு இருந்துச்சு உள்ள. இப்போ பாருங்க, மொத்தமாக வருது பாருங்க. வேற லெவலில் இருக்கா பார்க்குறதுக்கு வரிசையா. பாருங்க, ஒவ்வொன்றா உள்ள வருது. இது மட்டும் தான் கொஞ்சம் பின்னாடி லைட்டாக சாஞ்ச மாதிரி நிற்குது, ஏன்னு தெரில. நோ நல்ல கிரிப் இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், எப்படி ப்ரோ அதில் உட்காந்துருக்கீங்க, நல்ல கிரிப்பா அப்படிங்கிறேன். குழப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. நீ 2 யானை தான் நிற்குது. எல்லாமே அங்கே வந்து வரிசையாக நிற்க வச்சிடுறாங்க. இதெல்லாம் யானையுமே கொண்டு லைனில் விட்ருக்காங்க. இந்த ஒரே யானை மட்டும் பைபாஸில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், கிராஸில் வருது. ஒரு யூ டர்ன் போட்டுச்சு பாருங்க, எல்லாரும் தெரிச்சு ஓடியாச்சு. அங்கிருந்து பார்த்தா யானைக்கு பின்னாடி மட்டும் தான் தெரியுது. செம்ம க்ரௌடு வர, ஆனால் வேற லெவல் வைப்பு. காய்ஸ், ஃப்ரெண்டில் வந்துடும். செம்ம கூட்டம். இங்கே பார்த்தீங்களா, சொல்ல போக முடியாது உங்களுக்காக அழகான ஒரு ஸ்க்ரீன் வச்சு லைவாக டெலிகாஸ்ட். தண்ணி தாகம் ஏதாவது ஒன்று குடிச்சே ஆகணுங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வெளியே போய்ட்டு மோர் ஜூஸ் ஏதாவது ஒன்று குடித்தாதான் தம்பு. வெளியே போகிறதுக்கே தனித்தனியாக லைன்லாம் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவுட் எக்கச்சக்கமாக இருக்கனால ரொம்ப நெரிசலாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அடைச்சி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், ஆள் விடலை. பாருங்கள், இப்போ அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாராலையுமே நகர முடியல. கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். திருவிழா பார்க்குற நம்மளாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் வேலை பார்க்குற போலீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட்டே கிடையாது. நின்றுக்கிட்டே இருக்கணும், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் வரிசையெல்லாம். ஏதாவது ஒரு அசம்பாவியம் நடந்தாலும் அவங்க தானே பொறுப்பாகும். ரொம்ப கஷ்டம்தான். பாருங்களேன், அவர் நிற்கிறாரு, எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போகிறாங்க.
அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. ஒரு 4 பேர் அவர் மேலே உள்ள போக எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டோம். இல்லைன்னா நெரிசல்ல ஒன்றுமே பண்ண முடியாது. மோர் கிடச்சிது. இருந்த தாக்கத்து 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் தண்ணி பாட்டில் ஆல்ரெடி 3 பாக்கெட் மோர் காலி. இருந்தாலும் மோரோட டேஸ்ட்டு செம்ம தாகமாக இருக்கிறனால கூட 2 மோர் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்சி முடிச்சோம். அடுத்த ஒரு பேட்ச் யானைகள் வரிசை நிற்கிது பாருங்கள். மொத்தம் 15 யானைங்க நிற்கிது. எல்லா யானையும் ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு அங்கேருந்து குடம் மாற்றுவாங்களாம். ஒரு 60 யானை இருக்குது அப்படின்னா 30 ஆப்போசிட்டில் நிற்க வச்சு அதுலேருந்து குடம் மாற்றிக்கிறது மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒன்று சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம இன்னொரு கேட்டு வழியாக உள்ள போகணும். பார்த்தீங்களா அலங்கார வலை எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம டிசைனில் வெயில் பொழந்துருதாங்க இருக்குது. ஆக்சுவல் நேற்று வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சிருக்குதான். இன்றைக்கி ஓகே ஒரு சொட்டு மழை இல்லை. அதனால தான் இந்த ஃபெஸ்டிவல் இவ்வளோ சிறப்பாக போயிட்டுருக்கு. மழை பெஞ்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபயர் சர்வீஸ் நிற்கிது. போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் செம்மையாக போட்டுட்ருக்காங்க. நான் வந்து டிஎஸ்பியை பார்த்தேன். ஸோ அவர் இங்கே ஃபுல் ஃப்ளோவில் சுற்றிட்டே இருந்தார். இதுதான் குடமாற்றக்கூடிய என்ட்ரன்ஸ் தான். கேட்டுட்டா வாங்கிருக்கி சார் யானெல்லாம் கீழே இறங்கி வருது பாருங்க. பார்த்தீங்களா அதான் கூட மாத்திரம் மீடியாக்காரங்க கொடுத்த பிளேஸ் பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலி 2 பக்கமே யானை இருக்கும். ஸோ 2 யானையுமே ஒரே டைமில் வந்து குடை மாற்றுவாங்க. அதுக்கு பேர் தான் குடை மாற்றுறது. ஆக்சுவலி இந்த குடை மாத்திரம் வந்து நைட்டு 8:30 வரைக்கும் மாற்றிட்டே இருப்பாங்களா. நான் நினச்சேன் சரி ஒரு 5 தடவை 6 தடவை மாற்றுவாங்கன்னு நினச்சேன். கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நைட்டு வந்து லைட் வச்ச கூடலாம் வரும். வழியே இல்லை கைஸ். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க. யாருக்கு எதுவும் ஒன்றும் ஆகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நைட்டு 8:30 வரைக்கும் அந்த குடம் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க லைட்லாம் போட்டு தாறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு உள்ள அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் போய் பார்க்கலாம் எப்படிலாம் லைட்டிங் போட்டிருக்காங்க நைட்டில் அப்படின்ட்டு. அந்த விளக்கே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. 11 அடுக்கு இருக்குது இந்த விளக்குலேயே. செம வைப் இதை பார்க்கும்போது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம ஆம்பியன்ஸாக இருக்குது. சரி ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது பாருங்கள். எல்லா பஸ்ஸுமே செம்ம ஃபுல்லு. ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போடக்கூடிய எல்லா வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷனும் மறக்காமல் வந்துடும். ஓகே பை.